ஓம் சாய்ராம். நாளைக்கு வரக்கூடிய வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமையில இந்த ஒரே ஒரு சின்ன பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க. நீங்க வருஷக்கணக்காக நகையை அடமானமாக வைத்திருந்தாலும் சரி, அதை ஈஸியாக திருப்பிடலாங்க. அதே போல குழந்தைங்களுக்கு கல்யாணத்துக்காக நகையை சேர்க்கணும், ஆனால் இன்னைக்கு விற்கிற விலைவாசியில் நகை வாங்க முடியல அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டிருந்தாலும் சரி, நீங்கள் ஆசைப்படக்கூடிய அளவுக்கு நகையை சேர்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக நகை அடமானமாக வச்சுறாங்க. அந்த அடமானம் வச்ச நகையை பார்த்திங்கன்னா திரும்ப எடுக்க முடியாமல் வருஷக்கணக்காக கஷ்டப்பட்டுருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா பெண் பிள்ளைகள் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை, இன்னைக்கு பார்த்தா லட்சக்கணக்காக விற்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த நகையை எப்படி அவங்க கல்யாணத்துக்கு சேர்க்கறது அப்படிங்கிறது தான். அதே போல் எல்லா பெண்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை பார்த்திங்கன்னா நிறைய நகை வாங்கணும், நல்லா போட்டு சொந்தக்காரங்க முன்னாடி பார்த்திங்கன்னா மதிப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுறாங்க. அப்படி உங்களுடைய ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் தாங்க நாளைக்கு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை செய்யக்கூடிய பரிகாரம். இந்த பரிகாரத்தை நாளைக்கு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மட்டும் கிடையாது, வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமையில் எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாங்க. சரிங்களா, நாளைக்கு மிஸ் பண்ணிட்ட கூட பரவாயில்ல, கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமை அன்றைக்கு இந்த சிம்பிளான ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா தங்கம் மேலே மேலே சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் தங்கம் சேர்வதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் துணியில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சில்வர் காயின் இருக்குது பார்த்தீங்களா, அது 1 கிராமாக இருக்கட்டும் 10 கிராமாக இருக்கட்டும், சரிங்களா, எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அந்த சில்வர் காயினை நாளைக்கு நீங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாமி கும்பிடுவீங்களா, அப்போ உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து மஞ்சள் துணியில் ஒரு வெள்ளி நாணயத்தை மட்டும் முடிச்சு போட்டுட்டு உங்கள் பூஜையில் இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி தாயாரோட கால் பாதத்தில் வச்சுருங்க. சரிங்களா, இதை மட்டும் செஞ்சுட்டாவே போதுங்க, தங்கமும் பணமும் நகையும் உங்கள் வீட்டை தேடி வரும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த ஒரு பரிகாரம் தாங்க உங்களுக்கு செல்வத்தை கொண்டு தரக்கூடிய பரிகாரம். ஸோ அதனால் என்ன பண்ணிங்கன்னா, ஒரு சின்ன வெள்ளி நாணயத்தை எடுத்து மஞ்சள் துணியில் முடிந்து நாளைக்கு மகாலட்சுமி பாதத்தில் வைத்துவிட்டு மனமுருக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு தங்கம் வேணுமோ அந்த அளவுக்கு தங்கம் கேளுங்க. சரிங்களா, இப்போ உங்கள் குழந்தைக்கு கல்யாணத்துக்கு ஒரு 20 பவுன் வேணும்னா அந்த 20 பவுன் கேளுங்க. இல்லை நீங்கள் நகையை அடமானமாக வச்சுருந்தீங்கன்னா சரி, அந்த நகையை திரும்ப எடுக்கணும், அந்த அளவுக்கு பணம் எனக்கு சேரணும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை செய்தாலும் சரி. சரிங்களா, ஸோ இந்த நகை சம்பந்தமான எந்த ஒரு பிரார்த்தனை இருந்தாலும் சரி, நாளைக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை பூஜை செய்யும்போது இந்த பரிகாரத்தையும் சேர்த்து செய்து கொள்ளுங்கள். ஒருவேளை நாளைக்கு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி செய்ய முடியலனா வரக்கூடிய எப்போல்லாம் மாதம் வர பார்த்தீங்களா, அந்த வளர்ப்புறை வெள்ளிக்கிழமை அன்றைக்கு இந்த பரிகாரத்தை செய்தாலே போதும், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெறுங்க. இப்போ உங்களோட வேண்டுதல் நிறைவேறிச்சு அப்படின்னா, அங்கே பூஜை ரூமில் வச்சுருக்கீங்களா, அந்த மகாலட்சுமி தாயாரோட பாதத்தில் வச்சிருக்கக்கூடிய அந்த வெள்ளி நாணயத்தை மஞ்சள் துணியிலிருந்து எடுத்து வச்சுட்டு நீங்கள் உங்களோட பீரோவில் அந்த வெள்ளி நாணயத்தை வச்சுக்கலாம். எந்த ஒரு தவறும் கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான். இந்த பரிகாரத்தை நாளைய தினம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்றைக்கு செய்யுங்கள். அப்படி இல்லைன்னா மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமை அன்றைக்கு கண்டிப்பாக செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா செல்வம் சேர்வதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். நிச்சயமாக ஒரு சில வாரங்களில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் தெரியுங்க. சரிங்களா, அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த அற்புதமான பரிகாரம் தான். அந்த மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருளை உங்களுக்கு பெற்று தரக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இது. சரிங்களா, கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.